ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜ்குமார் இன்னைக்கு காலை கிராமத்துல செய்யற பிதுக்கும் பருப்பும் உருளைக்கிழங்கும் வச்சு குருமா தாங்க செய்ய போறேன். இட்லி பூரிக்கு சூப்பரா இந்த மொச்சக்காய் மார்கழி தையல் தாங்க நிறைய கிடைக்கும். இந்த மொச்சக்காய் அதிகமாவே இருக்கு மார்க்கெட்ல. விலை கம்மியா இருக்கும்போது வாங்கி மொச்சையை சுத்தம் பண்ணி இந்த பருப்பை நல்லா வெயில காய வச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும். எப்ப தேவையோ அப்ப எடுத்து குருமா செஞ்சுக்கலாம். இந்த பிதுக்கு பருப்பு குருமா 15 மினிட்ஸ்ல செஞ்சு அதுக்கு குக்கர்ல கொஞ்சமா ஆயில், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சலை, கொஞ்சமா சோம்பு, ஒரு மிக்சியில ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கும். அரைச்சி விழுது கொஞ்சமா புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்து நல்லா கூடவே மொச்சை பருப்பு, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மிக்சியில கொஞ்சமா தேங்காய், முந்திரி, கசகா, கொஞ்சமா சோம்பு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி குக்கர்ல ஊற்றி ஒரு கொதி வந்ததும் 3 விசில் விட்டா நல்லா குழம்பு ரெடி ஆயிடும். இறக்கும்போது கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா சூப்பரான மொச்சை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, கிராமத்து ஸ்டைல பிதுக்கம் பருப்பு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா செய்து பாருங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தாங்க. அதனால என் குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லா சமையல் செஞ்சு தரணும்னு நினைப்பேன் நான். என்னோட மாமியார் ஒரு சூப்பரான கேரக்டருங்க. சாப்பாடு மட்டும் யார் கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க என்னோட மாமியார். இந்த விஷயத்துல என் மாமியார் அடிச்சுக்கவே முடியாது. சாப்பாடு மட்டும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க என்னோட அத்தை. மொச்சப்பருப்பு சீசன். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த உலகத்திலே எல்லோரும் போதும்னு சொல்றது ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தாங்க. நாளைக்கு நியூ இயர்ன்றதுனால இன்னைக்கு சிம்பிளாக தாங்க காலை டிஃபன் செஞ்சேன். எல்லோருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் ராஜ்குமார் சசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர்.